ஓம் நமோ வெங்கடேஷாயா. உலகளந்த பெருவாளாக நம் கோவை குட்டீசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு இன்னைக்கு தரிசனம் கொடுக்கிறார். இன்றைய தினம் ஸ்ரவண துவாதசி சொல்லக்கூடியதான வாமன ஜெயந்தி. மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல வாமனமூர்த்தி போய் மூவடி நிலம் கேட்கிறார் தன்னுடைய பிஞ்சு திருவடியினால. முதல் அடி கேட்டதும் பூலோக பரியந்தம் எம்பெருமான் அழுந்த அடுத்த நிமிஷம் பார்த்தேன்னா பிரம்மலோக பரியந்தம் பெருமாளுடைய திருவிடை உயர்றது. பிரம்மா தன் கமண்டலூல உள்ள தீர்த்தத்தினால எம்பெருமானுக்கு பாத பூஷணம் பண்றான். ஜாம்பவந்தன் டமர் ஒடிக்கிறா டப்பட்ட பட்ட பட்டன்னு. யாருக்கும் கிடைக்காத திருவடி. என்ன அருந்தவம் ஜபங்கள் யஜ்யங்கள் பண்ணினா கூட எம்பெருமானுடைய திருவடி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த திருவடி வர்றது எல்லாரும் வந்து பெருமாளை சேவிங்கோன்னு அவர் டமாரம் அடிக்க எம்பெருமான் ரெண்டாவது அடியும் வளர்ந்தாயிற்று. மூன்றாவது அடி எங்கேன்னு மகாபலிட்ட சுவாமி கேட்கிறார். மகாபலிக்கு அகங்காரம் அந்த ஆதவ குணம் போய் பக்தி வந்துடுத்து. அந்த யஜ்யசாலையில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான பிரகலாதனும் ஓடி பெருமாளை வந்து சேவிக்க பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. பிரபோ, என்னுடைய வார்த்தையை நீ சத்தியம் பண்ணணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட வேண்ட. பெருமாளும் அப்படியே ஆகட்டும்னு அவருடைய சிரசில் மகாபலியினுடைய தலையில தன்னுடைய திருவடியை வச்சு தனதாக்கி கொண்டார். இப்படி மூவடி நிலம் அழுந்த உலகளந்தானுடைய சரித்திரமானது ரொம்ப திவ்யத்துவமானது. மூன்றாவது அடி அவருடைய சிரசில் வைத்து அதல பாதாளத்துக்கு சக்கரவர்த்தியாக்கி இன்றைக்கும் அந்த முகத்வாரத்தில் எம்பெருமான் வாயிற்காவலனாக துவார பாலகனாக கதாதரனாக சுவாமி அந்த மகாபலியை காத்துன்றிருக்காருன்னே சொல்லலாம். பெருமாளை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கோ. நாளைய தினம் திங்கட்கிழமை 16ஆம் தேதி இரவு 8 மணி வரையும் பெருமாளை இந்த உலகளந்த பெருமாள் அலங்காரத்தில் நாம் தரிசனம் பண்ணலாம். விசேஷமான ஆபரணங்கள் பூஷணங்கள் பட்டு பீதாம்பரங்கள்லாம் திருமேனில சாத்திண்டு வைர முடி சாத்திண்டு பெருமாள் அந்த திருவடியை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கக்கூடியதான அந்த அழகே காண கண்கோட்டி வேணும். குழந்தை வந்து மூவடி கேட்டது கிடைச்சது. உடனே பெருமாள் வாமனனுக்கு அவ்வளவு சந்தோஷமா நினைச்சார். பாஞ்சசன்யத்தை கையில் வந்து சேர்ந்தது. பவள வாயை அதில் வச்சு சங்கத்வானம் பண்ணி சந்தோஷமாக எம்பெருமான் சங்கத்வானம் பண்ணதாகவும் சரித்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாமனன் திரிவிக்ரமனாக அன்று எப்படி மகாபலிக்கு தரிசனம் கொடுத்தாரோ நம் அனைவருக்கும் இங்கே பெருமாள் கோவை குட்டீசியால் அப்படியே வந்து தரிசனம் கொடுக்குறார். பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. நமக்கும் அவர் காவலாக இருக்க நாம் அவர் சரணத்தை நமஸ்கரிப்போம், பெருமாளை பிரார்த்திப்போம். வருகின்ற புரட்டாசி 4 சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு புது பட்டு சாத்திட்டு எம்பெருமான் சேவசாதி தருள்வார். வாங்கோ சேவிக்கலாம். கோவிந்தன வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.